அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎன்பி மெட்லைஃப் அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் அல்லது டீலர்ஸ் ஒரு இல்லீகலாக ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் மூலமாக ஏகப்பட்ட பணத்தை சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் நம்மெல்லாம் சிப்பு கொடுக்குறோம்ல, அதாவது எல்லாருமே மாதம் சிப் அமௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபண்டு எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். அந்த ஃபண்டு ஹவுஸ் சில ஸ்டாக்ஸை வாங்குவாங்கல்ல, அப்போது அந்த ஃபண்டு மேனேஜர் சப்போஸ் இந்த டீலர்ஸு புரோக்கர்ஸ் கிட்டலாம் நாங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் இவ்வளோ கோடிக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போது அந்த ஸ்டாக்கெல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் தானே. இப்போது ஒரு ஃபண்ட் ஹவுஸ் ஒரு 1000 கோடிக்கு ஒரு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னா நீங்கள் போய் முன்னாடியே வாங்கி வச்சுருவீங்க. அப்போ 1000 கோடி அவங்க வாங்கினதுக்கப்புறம் அதோடைய விலை இன்னும் ஏறிடும். அப்போ நீங்கள் விற்றுட்டு வெளில வருவீங்க. இது மூலமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது தான் ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ். இந்த கேஸ் தொடர்ந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டே வருது. நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, நம்ம இந்தியனோடைய பிரெயின் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸு. இது ஒரு முக்கியமான நியூஸுங்க. இதனால தான் என்னுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவில் நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் இந்த மாதிரி பல சிக்கல்கள், பல விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, பெரிய பணம் உள்ளே போகுது, அதில் அவங்க கொஞ்சமாக அடிக்கிறதுனால அவங்க பண்ணுற தவறுகள் நமக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்கிற நாடு அப்படிங்கிறதுனால கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஓரளவு கிடைச்சிருது. அதனால் நம்ம இதை இக்னோர் பண்ணிகிட்டே போகிறோம். ஆனால் இதெல்லாம் உண்மையிலுமே மார்க்கெட்டில் நமக்கே தெரியும்ல. நம்ம இந்தியாவில் நீங்கள் எந்த செக்டர் வேணாலும் போங்க, அதாவது செக்டர்னால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போங்க, இல்லை ஒரு கடைக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்களேன், உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி நம்மளை நாமே ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்மளுமே இன்டைரக்டாக முட்டாள்களாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஐபிஓலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் போய் பெட் பண்ணுறோம், எல்லாரும் வாங்குகிறோம். ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு பொருளுடைய விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், இல்லை அந்த பொருளுக்கு அந்த விலை கொடுக்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் பாருங்கள், ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் ஐபிஓ போடுறாங்க. நம்ம மக்கள்லாம் ரொம்ப இதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த கேம்லிங் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு போகிற ஐபிஓட ப்ரைஸை புல் மார்க்கெட்டில் ஏற்றிட்டு அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட கெயின் கிடச்சிரும், அதில் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணுங்க. ஃபண்டமெண்டல் ரூல் இதுதான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1008 இன்ஸ்ட்ருமெண்ட் பேசினாலும், இண்டெக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு என்ன பேசினாலும், எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ஸ்டாக்கில் முடியும். அந்த ஸ்டாக்கு ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸோடைய எஃபிஷியன்சி தெரியாமல், இல்லை அந்த ஸ்டாக்குக்கு, அந்த பிஸ்னஸுக்கு இந்த வேல்யூ நம்ம கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிறது புரியாமல், சும்மா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் மேலே போகுதே, நம்ம விட்டுட்டோமே, இந்த ஸ்டாக் ப்ரைஸில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சி முதலீடு பண்ணுற முதலீட்டாளராக தான் நிறைய பேர் இருக்கிறோங்க. சத்தியமாக இந்த ஆட்டிடியூட் நம்ம மாற்றணும். அப்போ மாற்றணும்னா நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் தெரிஞ்சுக்கணும். அப்போது டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பற்றி ஏகப்பட்ட நான் வீடியோ போட்டிருக்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் எல்லாம் ஓரளவு க்ரோ ஆகிட்டீங்க, மெச்சூர் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு வேறு புது கண்டென்ட்டை சூப்பராக நான் ரிலீஸ் பண்ணுறதா பிளானில் இருக்கேங்க. நான் இப்படி நெகட்டிவ் எனர்ஜி பேசுகிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போயிடாதீங்க. அதுவும் தப்பு தான். நம்ம ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறோம், அந்த சிஸ்டத்தில் பணம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பணவீக்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த சிஸ்டத்தில் இருக்கிற பணவீக்கத்திலேருந்து நம்மளே தற்காப்பு பண்ணிக்கிறதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட பார்ட்னராக சேர்ந்துக்கிறீங்க. சரிங்களா? அதுதான். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, 7000 கம்பெனிஸ் இருக்குது, 7000 பிஸ்னஸ் இருக்குது. அதனால் நம்ம குழப்பிக்கிறோம். சரிங்களா? என்னுடைய கவலையெல்லாம் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது தான். எடிபிள் ஆயிலு, அதுக்கப்புறம் கோல்டு, கச்சா எண்ணெய், இதெல்லாம் நிறையா இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு US டாலர் தேவைப்படுது. நம்ம இந்தியன் கரன்சி வீக் ஆகிட்டே இருக்குது. அதிகமாக இம்போர்ட் பண்ணோன்னா டெஃபிசிட் ஃபார்ம் ஆயிடுது. புரியுதுங்களா?
இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தான். ஆனால் இந்த பிரச்சனை கூடவே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பாருங்களேன். ஒரு ஃபாரினர் வர்றாரு, அவரை வந்து நல்லா தாம்பூல தட்டு கொடுத்து நல்லா வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறோம். அவர் வந்து இங்கே பிஸ்னஸை செட் பண்ணுறாரு, பிஸ்னஸை வந்து நல்லா வந்து பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க டெவலப்டு கண்ட்ரி, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸை எப்படி எஃபெக்டிவாக ரன் பண்ணுங்கிறதுல வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டாக ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. இங்கே வந்து நல்லா ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணி ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சுட்டு அந்த கம்பெனியோடைய மதிப்பை பல மடங்குக்கு உயர்த்தி ஐபிஓவாக லிஸ்ட் பண்ணுறாங்க. நம்மலாம் என்ன பண்ணுறோம், ஐபிஓவில் வந்து ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே போய் அதோடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு ஏகப்பட்ட காசை உள்ளே போட்டு குயிக் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ பங்கினுடைய விலை பல மடங்கு ஏறிடுது. அவருக்கு தெரியும் அவருடைய பிஸ்னஸ் அவ்வளோ ஒர்த்து கிடையாதுங்கிறதுனால, அதனால் அவர் விற்கிறாரு. அவருடைய பிஸ்னஸில் உள்ள ஸ்டாக்கை விற்கிறாரு. விற்றுட்டு அந்த இந்தியன் கரன்சியை மறுபடியும் யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்ம இந்திய ரூபாயும் டிப்ரிஷியேட் ஆகுது. நீங்கள் வருஷக்கணக்காக நம்ம வந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸை உள்ளே வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியும் நம்ம கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம அஸ் அன் இந்தியன் இன்வெஸ்டராக நம்ம எல்லாருமே ஓரளவு மெச்சூர்டாக இருக்கணும். சும்மா வந்து சொல்கிறத வந்து கேட்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணும், நாலேஜை வந்து கற்றுக்கணுங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸை நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். இதை நீங்கள் சின்ன வயசுலேயே நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கோல்டுனா என்ன, யூஎஸ் டாலர்னா என்ன, நம்ம இந்தியாவோடைய பொருளாதாரத்துக்கு பேசிக்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, பணவீக்கம்னா என்ன, இந்த பேசிக்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். அதனால தான் வந்து என்னைய மாதிரி சேனல்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நான் தொடர்ந்து பேசுகிறேன்.